முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பல முக்கியமான நியூஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடையாக கிடைக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேட்டோடு சொல்லணும்னா 8ஆம் தேதி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோஸில் ஒரு ஸ்டாக் வந்து ரூ. 114 டார்கெட் போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரூ. 96 இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதோட பேர் சம்வர்தன மதரசன் இன்டர்நேஷ்னல் ஒரு ரூ. 110 வரைக்கும் வந்துடுச்சு. என்ன ப்ரோ ரூ. 114 சொன்னீங்க, ரூ. 110 தான் வந்திருக்குன்னு பார்த்தா அப்படி இல்லை. நம்ம ரூ. 1 2 முன்ன பின்ன இருக்கலாம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கான டார்கெட் வந்துருச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்க டபுள் டாப் அடிக்குது. இந்த ஸ்டாக்கு டபுள் டாப் அடிச்சுட்டு ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த ஸ்டாக்ல இருந்து ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ண நம்மளுடைய நண்பர்கள் யார் இருந்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டாக், ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு பையிங் ஸ்டாக் வந்து சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதை கன்சிடர் பண்ணால் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நேற்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு 25 பேஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் வந்து மிக முக்கியமாக வளரக்கூடிய, அதாவது முக்கியமாக யூஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு துறைன்னு பார்த்தீங்கன்னா ஐடி தான். சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ஐடி தான். ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் அவங்களோட ஃபெட் ரேட்டு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறப்ப ரொம்ப ப்ரெஷரில் போன எந்தெந்த செக்டர்லாம் ப்ரெஷரில் போச்சோ இப்போ அவங்க ஒவ்வொரு முறை ரேட் கட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அந்த துறைகளில் பார்க்குறப்ப அவங்களோட ப்ரெஷர் வந்து ரிலீஃப் ஆகும். அப்படி பார்க்குறப்ப ஒரு வருஷமாக ஐடியில் வந்து பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு இதோட ஃபெட் ரேட்டு. ஒரு 5.5% அளவுக்கு போன ரேட் இப்போ 4.25 வந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு 2000 இருந்த நிறைய ஐடி ஸ்டாக்ஸ், அதாவது இன்ஃபோசிஸ் ஆகட்டும், ஹெச்சிஎல் ஆகட்டும், 2000 நாம் பார்த்துருப்போம். 2000 ருபீஸில் பார்த்துருப்போம். 2000 ருபீஸில் பார்த்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ருபீஸ் வரைக்கும் இறங்கிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கட் பண்ண பார்த்தீங்கன்னா 1400 இருந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நண்பர்கள் வந்து அவங்களுடைய ட்ரேடிங் ஆப்பில் அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு, அதாவது உலகத்துக்கே ராஜாவாக அமெரிக்கா இருந்தாலும் அந்த அமெரிக்காவில் இப்போ ராஜாவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஜெரோம் பவுல் தான். ஏன்னா இப்போ ராஜாவு ஒரு கிங்கோட தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரோட பேச்சுக்கும் கட்டுப்படாது. அப்படிங்கிறப்ப இதோட ஃபெட்டோட சேர்மன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து எவ்வளோ முறை சொல்லி பார்த்தாரு, அந்த 300 பேஸ் பாயிண்ட் நீங்கள் கட் பண்ணணும், 200 பேஸ் பாயிண்ட் கட் பண்ணணும் சொல்லி மிரட்டி பலமுறை நீ வேலை எடுத்து தூக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தாரு. எதுக்குமே ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவுல் அவர்கள் வந்து கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்த ஒரு காரணத்தினால இவங்க வந்து ஒரு 25 பேஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுனால கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறத்தான் போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் பாருங்கள் 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 10,200 வந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு 50 ரூபா இறக்கத்தை கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் 10,200 அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ அவங்க ரேட் கட் பண்ணுறப்ப மேற்கொண்டு இது வந்து ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த காலங்கள் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸுக்கும் ஒரு நல்ல நியூஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இன்னமும் வரக்கூடிய காலங்களில், அதாவது இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஃபெட் மீட்டிங் இருக்குது. அந்த 2 ஃபெட் மீட்டிங்லையும் நாங்கள் வந்து மேலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைத்தாலும் குறைப்போம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு இக்கு வச்சு நம்ம ஜெரோம் பவுல் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் குறைச்சாருன்னா மேற்கொண்டு இன்னும் ராக்கெட்டில் போகும் நம்மளுடைய மார்க்கெட்டு, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு நம்ம அதனுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இது கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து இது ஒரு 126 ரூபாயில் சுற்றிட்டு இருக்கிறப்ப சொல்லியிருந்தோம். இது ஒரு 130 ரூபாயிலிருந்து இறங்க ஆரம்பிக்கிறப்ப இது ஒரு 126 ருபீஸ்க்கு கீழே போகாமல் சஸ்டெயின் ஆச்சுன்னா இது வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆல் டைம் ஹையை வந்து இன்றைக்கி உடச்சி மேலே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்குது. வரக்கூடிய காலங்களில் இது வந்து மேலும் ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கு பாசிட்டிவான நியூஸ் வந்து பல நியூஸ் வந்துருக்குது. ஸ்டாக் அந்த சேல்ஸ் டேட்டா, ஆட்டோ சேல்ஸ் டேட்டா லாஸ்ட் மந்த் நல்லா வந்துருந்துச்சு. இன்னொரு ஒரு வாரத்தில் செப்டம்பர் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும். இதுவும் நல்லா வரும் பட்சத்தில் இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஒரு டேட்டா வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்குங்கிறது மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஆட்டோ செக்டர் லாங் டேர்முக்கு நம்ம ஏற்கனவே நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். லாங் டேர்மில் நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எம்என்டம், இன்னொன்று இப்போதைக்கு அசோக் லைலாண்ட். டாடா மோட்டார்ஸ் வந்து இருக்குது, ஒரு ஓரத்தில் இருக்குது, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவனியூ சூப்பர் மார்ட். அவனியூ சூப்பர் மார்ட்லேருந்து என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இவங்களுக்கு வந்து ரேட்டிங் கம்பெனி யூபிஎஸ் அவங்க வந்து இப்போ இங்கே இருக்கிற ரேட்ல இருந்து இவங்க வந்து இன்னும் ஒரு 20% அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லைங்க, 4760 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 4800 ரூபா வச்சுக்கலாம், அந்த ப்ரைஸில் இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம நண்பர்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, ரேட்டு கம்மியாக இருக்கிறது. இந்த வருண் பிவரேஜ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஐடிசி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து 4700 ரூபா கொடுத்து வாங்க முடியுமான்னா கொஞ்சம் டவுட்டு தான். இங்கேருந்து 20% அப்சைடு போகணுன்னா இவங்க வந்து இன்னும் 5600 ரூபா வரைக்கும், அதாவது 5600 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 5050 டார்கெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஏற்றி சொல்லியிருக்காங்க. இதற்கு அவங்க முக்கியமான காரணமாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமார்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இவங்களுடைய ஸ்டோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னும், அப்புறம் வந்து இவங்க வந்து காமர்ஸில் வந்து மெயினாக இவங்களுடைய பிஸ்னஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் காமர்ஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களில் காமர்ஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு காரணங்களாலையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோர்லையும், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பெரிய பெரிய சிட்டியில் ஒரு ஸ்டோர் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோர்ஸ்லையுமே இண்டிவிஜுவல் ஸ்டோர்ஸில் வந்து லாஸ்ட்டாக நடந்த குவார்ட்டரை விட, அதாவது லாஸ்ட் நடந்த குவார்ட்டர் இல்லை இயரை விட அடுத்தடுத்த குவார்ட்டர் இயரில் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணங்களால் இந்த ஸ்டாக் வந்து இன்னொரு 20% அப்சைடு போகக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா யூபிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாளாக போகுங்கிறது தெரியல, பார்க்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்க நண்பர்களே, மேலே போச்சுன்னா பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. இப்போதைக்கு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 720 ரூபீஸ், 720 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 1.5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிரெடிட் கார்டு பிஸ்னஸ்க்குள்ளேயும் வந்து வரப்போகிறதா ஒரு நியூஸ் கொடுத்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் கொடுத்த காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஒரு 1.5% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. இது மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த யாரை டார்கெட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா, புதுசாக இப்போ தான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண போகிறதா யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது புதுசாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கஸ்டமர்ஸை தான் வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஏயு காஸ்மோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற பேரில் இவங்க இந்த கார்டை வந்து இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவாக ஒரு நியூஸ், ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த பாருங்கள் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த கார்டு கேரிஸ் நோ ஆனுவல் ஆர் ரினிவல் ஃபீஸ். அவங்க வந்து எந்த ஒரு ஆனுவல் ஃபீஸோ ரினிவல் ஃபீஸோ வந்து வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அடுத்து அந்த இதை ப்ராடக்ட் நம்மளால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியலங்கிற சுச்சுவேஷன் கொண்டு வந்ததுக்கு அடுத்து அவங்க சொல்கிறதா ரேட்டாக இருக்கும். இதை நான் எந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு நண்பர்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்எஸ்டியில் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டாக் கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1287 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, க்ளோஸ் ஆகிருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து இப்போ தான் வந்தாங்க. ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபீஸில் கொடுத்துருந்தாங்க. பட் அங்கேருந்து ஒரு 1400 வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு 1300 ரேஞ்சுக்கு தோராயமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ மோத்திலால் ஓஸ்வால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து இன்னும் ஒரு இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 8% அளவுக்கு இறக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8% இறக்கம்னு பார்க்கும்போது 1280 இது வந்து 1200 ஒரு 1180 ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோத்திலால் ஓஸ்வால் சொன்ன நியூஸை நான் கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம நண்பர்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு, சம்மர்தன் மதர்சன் சுமி இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து 114 ரூபா டார்கெட் சொல்லியிருந்தது இதே மோத்திலால் ஓஸ்வால் தான். கிட்டத்தட்ட 10 நாளில் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. அந்த ஸ்டாக் நியர்லி அச்சீவ் பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோட எண்ட்லேயும் இன்னும் ஒரு தடவை மோத்திலால் ஓஸ்வால் இன்னொரு ஸ்டாக் வந்து ப்ரைஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன். நண்பர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் நேமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து மோத்திலால் ஓஸ்வால் நியூஸை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குறேன். இதற்கான காரணம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் இவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் குறையுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற அந்த வேகம், அதாவது வருஷத்துக்கு இத்தனை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ லாஸ்ட் இயரில் இவ்வளோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் இவ்வளோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் டிமேட் அக்கௌண்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை கம்மியாக இருக்குது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, அதிகரிக்கலை. இந்த ஒரு காரணத்தினால வந்து இவங்களுக்கு காம்படிஷனும் சிடிஎஸ்எல் இந்த பக்கம் இருக்கிற காரணத்தினாலையும் இவங்களுடைய லாபம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம். அதனால் வந்து இந்த ஷேர் வந்து ஒரு இறக்கத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா தான் மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா
2 வெப்சைட்டில் இந்த ஆர்டிக்கல் வந்துருச்சு. அதாவது சிஎன்பிசிலேயும் வந்துருந்துச்சு, அப்புறம் மின்ட்லேயும் வந்துருக்குது. இதில் மின்ட்லேயும் இதே தான் சொல்லியிருக்காங்க. என்எஸ்டிஎல் வந்து ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு போயிடுச்சு. இது வந்து அவங்களோட ஃபேர் வேல்யூ வந்து கம்மி தான். அந்த ஃபேர் வேல்யூக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நண்பர்களே எப்போ வருது அப்படின்னு. அப்புறம் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விக்ரம் சோலார் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு, ஏதோ நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விக்ரம் சோலாருக்கு உனக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான நியூஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. என்ன நெகட்டிவான நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ரமோட்டர் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து பாதியாக குறைக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாருங்கள், நம்ம ஸ்க்ரீனரில் பார்த்தா தெளிவாகவே நமக்கு தெரியும். பாருங்கள், விக்ரம் சோலார் இன்னைக்கு அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 2.5% அளவுக்கு கிட்டத்தட்ட இறங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் வந்து எவ்வளோ ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இங்கே இருக்குது. ப்ரமோட்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 63% அளவுக்கான ஸ்டேக்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளோ அவங்க வந்து பிளச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீட்டெயில் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. விக்ரம் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து ஒரு 6% அளவுக்கும், அடுத்தங்க கணேஷ் ஜவுத்ரி ஃபேமிலி ட்ரஸ்ட் அவங்க வந்து ஒரு 20%, விஎஸ்எல் வெஞ்சூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்து ஒரு 4% அளவுக்கும் இதை வந்து பிளச் பண்ண போகிறாங்க. இதற்கு காரணம் ஏன் பிளச் பண்ண போகிறது அவங்க காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வாங்கின கடன்களை அடைக்கிறதுக்காக இவங்க ஸ்டாக்கை வந்து பிளச் பண்ணி கடன் வாங்கி அந்த பழைய ஸ்டாக்கை வந்து அந்த பழைய கடனை வந்து அடைக்க போகிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் நியூஸ் வந்து என்ன மெயினான நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா, அவங்க ஓனர் வந்து அந்த ஷேரை வந்து விற்கிறது, அப்புறம் அதுக்கடுத்து அவங்க வந்து பிளச் பண்ணுறது. இந்த 2 விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் தான். இந்த ஒரு நெகட்டிவான நியூஸ் இன்னைக்கு இந்த ஸ்டாக்குக்கு வந்திருக்கு. வரக்கூடிய காலங்களில் இது வந்து ஒரு இறக்கத்தை சந்திக்கலாம். அதான் இந்த ரீசனுக்காக. மற்றபடி இவங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இவங்க பிளச் பண்ண ஒரு காரணத்தினால இதை ஒரு ரீசனை வச்சு ஒரு சில நாட்கள், இந்த நாளைக்கு அப்புறம் அடுத்த வாரங்களில் சில நாளுக்கு வந்து இதை வந்து இறக்கத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் கொடுத்துருக்க ஒரு ஸ்டாக்கு இது ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்டாக்கும் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் எங்களுக்கு வந்து மோத்திலால் வந்து 340 ரூபீஸ்க்கு வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 290 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து இது ஒரு 12லேருந்து 15% அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு மோத்திலால் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹோல்டிங் கம்பெனி. எங்களோட மெயின் பிஸ்னஸ் எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு 44%, அப்புறம் என்பிஎஃப்சி கடன் கொடுக்குறதுல ஒரு 33%, ஹவுசிங் ஃபினான்ஸில் ஒரு 6%, அப்புறம் அசட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 4%, அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு 10% வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ என்ன ப்ரோ சம்மந்தம் இல்லாமல் இது இப்போ ஏன் இந்த டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா, சம்மந்தம் இல்லாமல் இல்லை, காரணம் இருக்குது. என்னன்னா, நம்ம எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறப்ப ஸ்டாக் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் ஹவுசிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 55% அளவுக்கான பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு இதுல இருந்து தான் கிடைக்குது. இப்போ ஜிஎஸ்டியில் நம்மளுடைய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்சூரன்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து 0% ஜிஎஸ்டி கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும், இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டுறது கம்மியாகும். அதனால வந்து நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். நிறைய பேர் வந்து புதுசாக இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அதனால வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மோத்திலால் ஓஸ்வால் வந்து இவங்களுக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 2 விஷயமே இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். ஜிஎஸ்டியினால இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அதனால் இவங்க வந்து ப்ராஃபிட் வந்து ஏறப்போகுது. இந்த ஒரு காரணத்தை வச்சு இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன ஸ்டாக்னு பாருங்கள், கோல் இந்தியா. அதாவது நம்ம பிஎஸ்சி ஸ்டாக்னாலே நிறைய பேருக்கு வந்து வேப்பங்காயாக கசக்குது. பட் இவங்க வந்து நார்மலாக யோசிச்சு பாருங்கள் மக்களே, என்னென்னா இவங்க ஆனுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-7% அளவுக்கு வந்து டிவிடெண்டாகவே ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டாக் வந்து ஒரு 5-8% அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலே பார்த்தீங்கன்னாலே இது ஒரு 12-14% அளவுக்கான உங்களுக்கு ரிட்டர்ன் தான். இது வந்து பேங்க் எஃப்டியோட இது ஒரு பெரிய ரிட்டர்ன் தான். அப்படிங்கிறனால இது வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பட் அவங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு இதை வாங்குறத யோசிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவுக்கு மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 450 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 392 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 15% அளவுக்கு ஏறக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறதா யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிள்ளையுமே அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளையா இல்லை மக்கு பிள்ளையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாத்தியார் கொடுக்குற மார்க் வச்சு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு மணி கண்ட்ரோல் நம்மளுடைய
மணி கண்ட்ரோல் கொடுத்துருக்க மார்க் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவுக்கு 78 மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 75% அளவுக்கு இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை. அதாவது A1 கிரேடு A+ கிரேடு மாதிரி 100க்கு 100 எடுக்கிற பிள்ளை இல்லைனாலும் 35-25 எடுக்கிற மாதிரி ரொம்ப புவரான பிள்ளையும் கிடையாது. இது வந்து ஒரு ஆவரேஜையும் தாண்டி அபவ் ஆவரேஜ் உள்ள பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 100க்கு 78 மார்க் கொடுத்துருக்காங்க. அதனாலையும் இந்த ஸ்டாக் வந்து மோத்திலால் ஓஸ்வால் வந்து டார்கெட் கொடுத்துருக்க காரணத்தினாலையும் நண்பர்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, மதர்சன் சுமியில் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்துடுச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா கேபிட்டல், கோல் இந்தியா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுலேயுமே மக்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஆப்டாக தெரியுதோ அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த நியூஸ் மூலம் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ டீட்டெயில் எல்லா நண்பர்களுமே கேட்குறேன்னா ஐபிஓவை பற்றி பேசுங்க ப்ரோ, ஐபிஓ பற்றி பேசுங்க ப்ரோன்னு. நம்ம ஏற்கனவே ரொம்ப நான் எதிர்பார்த்த அர்பன் ஐபிஓ எனக்கு கிடைக்கல. பட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஎம்எஸ் டிஎம்டி இந்த ஐபிஓ பற்றியும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஐவேலி இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் ஐபிஓ, இந்த 2 ஐபிஓ பற்றி நண்பர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த 2ல் பார்த்தீங்கன்னா ஐவேலி இன்ஃபோ சொல்யூஷன்ஸில் பாருங்கள், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, ஒரு 8% தான் இருக்குது. அதுவும் இன்னும் இது 22ஆம் தேதிக்குள்ள க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள இறங்கி கீழே வந்தாலும் வந்துடலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் இந்த ஐபிஓ இப்போதைக்கு எனக்கு ஒர்த்தாக தெரியல. பட் இந்த விஎம்எஸ் டிஎம்டி இந்த ஐபிஓவும் அதுக்கடுத்து ஜிஏகே எனர்ஜி வந்து 19ஆம் தேதி நாளைக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த 2 ஐபிஓவும் ஓரளவுக்கு ஒர்த்தாக கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை வச்சு தெரியுது. இதே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டுறப்ப நாம் வந்து இதை வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் நண்பர்களே. அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம தேவையான அளவுக்கு தகவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுடைய வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். இதனால் வந்து அவங்களுக்கும் ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு தகவல் வந்து தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், முன்னேறுவோம்.